அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி ட்ரிபிள் வார்மர் 1. அதாவது மோதிர விரலில் உட்பக்க முனையில் அமைஞ்சிருக்கக்கூடியதான் ட்ரிபிள் வார்மர் 1. இந்த புள்ளி பஞ்சபூத புள்ளியா எப்படி செயல்படுது, இதோட லொக்கேஷனும் இன்னும் கிளியரா எல்லாமே ஏற்கனவே பதிவிட்ட வீடியோல இருக்கு. நான் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. நாம அதுல என்ன பேசியிருப்போம் அப்படின்னா, இது தேங்கி இருக்கக்கூடிய உஷ்ணத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய வேலையை பார்க்குது. தேங்கி இருக்கக்கூடிய உஷ்ணத்தால ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாம் சரி பண்ற வேலையை பார்க்குது அப்படின்றத பஞ்சபூதமா பார்க்கறேன்ல பார்த்துருப்போம். அதாவது ட்ரிபிள் வார்ம் அப்படின்னாவே வெப்பம், உஷ்ணம், உஷ்ணம் நிறைந்த உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உப்புச்சுவை உஷ்ணம் நிறைந்த உணவு அப்படின்றத எடுத்துக்கலாம். அப்ப அதிக உஷ்ணம் உடைய இந்த உப்பு ட்ரிபிள் வார்மர் 1 அப்படின்றது ஏர் பாயிண்ட். அதுவும் காரமும் நம்ம என்னவா பார்ப்போம், உஷ்ணமா தான் பார்ப்போம். காரம் சாப்பிட்டாலும் ஊன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் உஷ்ணம். ரெண்டு உஷ்ணமுடைய பொருட்களும் இணையும் போது என்ன மாதிரியான வினை நடக்குது நம்ம உடம்புல? அப்படி உப்பும் காரமும் சேர்ந்து இருக்கக்கூடிய பொருள் எதுக்காக எடுத்துக்கணும், அது அந்த உணவை சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள என்ன வேதியியல் மாற்றம் நடக்குது இப்படின்றதெல்லாம் ஒன்னொன்னா தெரிஞ்சுக்குவோம். உப்பு அப்படின்னாவே உப்பு ஃபர்ஸ்ட் ஒரு கிருமி நாசினி இல்லையா. நம்ம வீடை கிளீன் பண்றது கூட உப்பு யூஸ் பண்ணுவோம். ஸோ உப்பு அப்படின்னாவே அது ஒரு கெட்ட பாக்டீரியாஸை அழிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னொன்னு, நம்ம உடம்புல உப்பு அப்படின்றது இதுதான் மின் சமிக்ஞைகளை ஏற்படுத்துது. அதாவது நரம்பு மூலமா நமக்கு மெசேஜ் கேரி ஆகிறதுக்கு இது உதவுது. மூளைக்கு நம்மளுடைய மெசேஜை எடுத்துட்டு போறதுக்கும் மூளையில இருந்து ரிப்ளையை கொண்டு சேர்க்கறதுக்கும் இந்த பதிவுகளுக்கு உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தோம்னா, உப்பு நல்லா இருக்க தண்டியும் ரத்த சுற்றோட்டம் நல்லா இருக்கும். உப்பு உப்புச்சத்து கூடிருச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா காலில் நீர் கோர்த்து கால் வீங்கிரும், இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா உப்பு குறையும் போது அவங்களுக்கு ரத்த அழுத்தம் குறைய ஆரம்பிக்கும். லோ பிபி உள்ள பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணியில உப்பை போட்டு குடிப்பாங்க, உப்பு எலுமிச்சம்பழத்தை கலந்து. எதுக்காக அப்படி குடிக்கிறாங்கன்னா, அந்த உப்பு அவங்களுக்கு பிளட்டை ஏத்தி கொண்டு போறதுக்கு தேவைப்படுது அப்படின்றதுனாலதான் இதை சாப்பிட்றாங்க. அப்ப அக்குபஞ்சர் மருத்துவமா பார்க்கும்போது நாம இன்னும் ஆழ்ந்து பார்த்தோம் அப்படின்னா, உப்புச்சுவை நமக்கு எந்தெந்த உணவுகள்லாம் இருக்கோ அந்த உணவுகளையும் காரத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது, அதாவது வெறும் உப்பா மட்டும் உள்ள பொருளை சாப்பிடாம காரம், இப்ப மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி நாம சேர்த்து சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நீர் காய்கறிகள் எல்லாமே உப்புச்சுவை உடையது. இதெல்லாம் செய்யும் போது நம்ம தாளிச்சு கொட்டி இந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து பயன்படுத்தும் போது இது ரத்த சுற்றோட்டத்திற்கு நல்லதா இருக்கும். நாம பெரும்பாலுமே நம்மளுடைய வீடுகள்ல ஒரு வாரத்துல 3 நாளாவது இந்த மாதிரி நீர் காய்கறிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, இப்ப இது எப்படி வேலை பார்க்குது அப்படின்னா, ட்ரிபிள் வார்மர் அப்படின்னா அது உஷ்ணத்தை சேமிச்சு வச்சு தேவையான பொழுது ஆற்றலுக்கு கொடுக்க வேண்டியதுதான் ட்ரிபிள் வார்மரோட வேலை இல்லையா. அப்போ தேவையான அளவுக்கு நம்ம உடம்புல அந்த உஷ்ணம் ப்ரொடியூஸ் ஆகணும். அந்த ப்ரொடியூஸ் ஆகிறது தான் நான் உப்பா சொல்றேன். அந்த ப்ரொடியூஸ் ஆனது திரும்ப ஒரே இடத்துல தேங்கிராம இன்னும் ஓட்டத்துக்கு அது கலந்து போகணும். அதாவது எங்கெங்க ஆற்றல் தேவையோ அங்க போகணும். அதுக்கு உதவுறது தான் இந்த காரம். ஓகேவா. ஏர்ன்றது நகர்த்தி கொண்டு போறது இல்லையா. சரி, இப்ப இந்த உப்பும் காரமும் நமக்கு வேணும். அது எல்லாருக்கும் சரியா இருக்கும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா சிலருக்கு இந்த சுற்றோட்டம் பாதிக்கப்படுது. ஏன் பாதிக்கப்படுது? அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்? ரத்த சுற்றோட்டம் பாதிக்குது. அந்த உஷ்ணத்தை கடத்தி கொண்டு போக முடியல, இல்லை நீரை இழுத்துட்டு போக முடியல. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு உஷ்ணம் எங்க இருந்து கிடைக்குது அப்படி பார்த்தோம்னா, நாம உண்ணக்கூடிய உணவுல இருந்து
டைஜஷன் நடக்கும்போது அந்த டைஜஷன் மூலமாக தான் நமக்கு வந்து தேவையான ஆற்றலுக்கு தேவையான உஷ்ணம் வந்து கிடைக்குது. அதாவது டைஜஷன் நடக்கிறதுக்கும் உஷ்ணம் வேணும். அந்த டைஜஷன்ல இருந்து வெளிவரக்கூடிய உஷ்ணம் இருக்கு இல்லையா? இப்ப நமக்கு வந்து உணவை வந்து நம்ம சமைக்கிறோம். எதை வச்சு சமைக்கிறோம்? நெருப்பை வச்சு தான் சமைக்கிறோம். அந்த சமைச்சு அதுல இருந்து வெளிவரும் இல்லையா? பக்குவமாகும் போது அதுல இருந்து வெளிவரக்கூடிய ஆவி அதுவும் என்னவா இருக்கு? உஷ்ணமா தான் இருக்கு. இதே மாதிரி தான் ஒரு உணவு வந்து செரிக்கப்படணும். அதுல இருந்து வரக்கூடிய உஷ்ணம் வந்து நமக்கு அடுத்த ஆற்றலுக்கு வந்து பயன்படக்கூடியதா இருக்கணும். இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து அதிகமான ஆற்றலை கொடுப்பது வந்து கொழுப்பு. ஏன்னா கொழுப்பு வந்து உடலில் உள்ளவங்களால வந்து குளிர் தாங்க முடியும். கொழுப்பே வந்து தோல்ல வந்து இல்லாதவங்க, அதாவது ரொம்ப லீனா இருக்கிறவங்களால வந்து குளிரை வந்து தாங்க முடியாது. அப்படி பார்க்கும்போது கொழுப்பு வந்து நல்ல உஷ்ணத்தை வந்து உருவாக்கக்கூடியதா வந்து இருக்கு. உஷ்ணத்தை தாங்கக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ கொழுப்பு உணவுகள் வந்து செரிக்கப்படலை அப்படின்னா உங்களுக்கு வந்து தேவையான உஷ்ணம் வந்து உடலில் வந்து கிடைக்காது. கொழுப்பு உணவுகள் செரிக்கப்படணும் அப்படின்னா அதுக்கு எந்த விதமான அதுக்கும் என்ன வேணும்? நல்ல ஃபயர் தான் வேணும். அப்ப வந்து உப்பு தான் வேணும். அப்ப எந்த மாதிரியான உப்புள்ள உணவு எடுத்துக்கலாம்? அது காரமும் கலந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து சுற்றோட்டத்துக்கு பயன்படும். ட்ரிபிள் வார்மர்ல எந்த தேக்கமும் இல்லை அப்படின்னாவே நமக்கு வந்து என்ன பண்ணணும்னா 3 தளங்களிலும், அதாவது காற்று தளம், நெருப்பு தளம், நீர்த்தளம், இந்த 3 தளங்களிலும் ஆற்றல் வந்து சீரா வந்து இருக்கும்போது அது வந்து எந்த கழிவுகளையும் தேங்க விடாது. இந்த ட்ரிபிள் வார்மர் ஏர் பாயிண்ட் போடும்போது அது எல்லா கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியதா இருக்கும். என்னென்ன கழிவுகள் கேட்டீங்கன்னா மலக்கழிவு, நீர்க்கழிவு, வியர்வை, இப்படி அனைத்து கழிவுகளையும் வெளியேற்றக்கூடியதா இருக்கும். அதற்கு துணை புரியக்கூடிய உணவா வந்து எது எடுத்துக்கிடலாம் அப்படின்னா கொள்ளு. கொள்ளு வந்து நல்ல ஒரு கொழுப்பை வந்து கரைக்கக்கூடிய ஒரு பொருள். வெயிட் லாஸ்க்குலாம் வந்து கொள்ளு வந்து சாப்பிடுவாங்க. சரி, இந்த கொள்ளை வந்து நீங்க நல்லா வேக வச்சு அதை சாறு எடுத்து அதுல பூண்டு, மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி காரமான மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து கொஞ்சம் புளியும் சேர்த்து ரசமாக வைத்து நீங்க வந்து சாப்பிடும்போது உங்க உடம்புல வந்து அந்த இரத்தங்கள்ல வந்து இரத்த குழாய்கள்ல வந்து கொழுப்பு படிஞ்சிருந்தாலோ இல்ல உங்களுக்கு பிளட்ல வந்து உப்போட அளவு வந்து கூடுதலா இருந்தாலோ இது எல்லாத்தையும் வந்து கரைச்சி இரத்த சுற்றோட்டமா மாற்றக்கூடிய பண்பு வந்து இந்த கொள்ளு ரசத்துக்கு வந்து உண்டு. அதாவது எல்லாரும் கொள்ளு ரசம் எடுக்கணும்னு இல்லை, கொழுத்தவனுக்கு தான் கொள்ளு. கொழுப்பு வந்து யாருக்கு வந்து ரொம்ப அதிகமா சேர்ந்து இருக்கோ அதே மாதிரி ரத்தத்துல வந்து கொழுப்போட அளவு வந்து அதிகமா இருக்கு, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குன்னா அவங்க வந்து கண்டிப்பா வந்து குண்டாதான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கட்டாயமும் இருக்காது, கிடையாது. லீனா இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட இந்த மாதிரி கொழுப்பு ரத்தத்துல வந்து கொலஸ்ட்ரால் அளவு வந்து அதிகமா இருக்கு. ஸோ ரத்தத்தில் கொலஸ்ட்ரால் அளவு வந்து உங்களுக்கு மிகுதியா இருந்தாலும் சரி, ப்ரெஷர் லோ பிபியா இருக்கு அப்படின்னாலும் சரி, நீங்க வந்து இந்த கொள்ளு ரசம் அப்படின்றத வந்து எடுத்துக்கிடலாம். இதை வந்து வாரத்துல 3 நாட்கள் வந்து நீங்க இதை சமைச்சு சாப்பிடும்போது நைட்டே ஊற வச்சுட்டு நல்லா வேக வச்சு அந்த சாரை வந்து எடுத்து ரசம் வைக்கும்போது இந்த கொள்ளோட பண்பு வந்து நல்லா இறங்கி இருக்கும். ஸோ இந்த ரசத்தை வந்து குடிக்கும்போது உங்களுக்கு கொழுப்பு வந்து ஆற்றலா மாறும். அதாவது உஷ்ணமாக கிரியேட் ஆகும். அந்த உஷ்ணம் வந்து நம்ம உடம்புல வந்து ஆற்றலா செயல்பட்டு உள்ளுக்குள்ள தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் கழிவுகளை எல்லாம் நீக்குது. அதனாலதான் வந்து நம்ம உடம்புல வந்து வெயிட் வந்து லாஸ் ஆகுது கொள்ளு சாப்பிடும் போது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்ப யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் தான் எடுத்துக்கிடணும். தேவையில்லாம அனைவரும் எடுக்கும்போது இது நல்ல கொழுப்பையும் சேர்த்து கரைச்சிரும். அப்படிங்கும்போது அவங்களால வந்து அப்புறம் மூட்டுகள்ல எல்லாம் வந்து வலி வர ஆரம்பிச்சிரும். ஸோ யாருக்கு தேவையோ அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ட்ரிபிள் வார்மர் ஏர் பாயிண்ட்டை வந்து இந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய விஷயத்துக்கும் வந்து நாம பயன்படுத்தலாம். உஷ்ண நோய்களுக்கும், அதாவது ஒரு இடத்தில் வந்து உஷ்ணம் காய்ச்சல் டைம் கூட எடுத்துக்கலாம். உஷ்ணம் வந்து தேங்கி அதாவது செயல்படாம இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்டை போட்டு இந்த ரசம் எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அக்குபஞ்சர் என்னும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.